வணக்கம். நான் குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. அதாவது இப்போ பரபரப்பாக இன்னும் முடியாமல் ஓடிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, தப் லைஃப் தான். கமல்ஹாசன் அவர்களுக்கு தப் லைஃபாக போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இதில் சொல்லப்போனால் அப்படி ஆக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ கர்நாடகத்திலேருந்து எல்லாருமே இதை மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து சிரிக்கவா அளவானே தெரியலை. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஒரு மன்னிப்புங்கிற வார்த்தை எப்போ வரணும்? ஒருவன் தவறு செய்தாலோ இல்லை தவறு செய்ததா கருதப்பட்டாலோ தான் மன்னிப்பு கேட்கணும். தவறே செய்யாமல் மன்னிப்பு கேட்டால் அதுக்கு பேர் பைத்தியம். பைத்தியக்காரத்தனம் தான். இல்லாத ஒன்றுக்கு ஏதாவது செய்யும். இப்போ உண்மையிலே கமல் அவர்கள் பேசியது தவறானது, வரலாற்றுக்கு புறம்பானது, இல்லை என்ன சொல்றது, வரலாறு தெரியாம பேசிட்டாரு, பொய்யா பேசிட்டாரு, தன்னுடைய இனத்தை தன்னுடைய தமிழ் மொழியை உயர்த்தி பேசுறதுக்காக இன்னொரு மொழியை மட்டுப்படுத்தி பேசிட்டாரு, இல்லை அவமானப்படுத்தி பேசிட்டாருன்னா அது உண்மையிலே மன்னிப்பு கோர வேண்டிய விஷயம்தான். ஆனா அவர் தமிழ் மொழியை அவர் தூக்கி பிடிக்கிறேங்கிற பேர்ல எங்கேயும் அவர் எந்த மொழியும் மட்டுப்படுத்தலை. நாம் ஒரு அந்த இதுல அவர் சொன்னதோட சாரம்சம் என்னன்னா, நாம ஒரு தாயின் பிள்ளைகள் தானே, ஒரு உணர்ச்சி பெருக்கல, ஒரு நெகிழ்ச்சியா மகிழ்ச்சியை வெளிப்படுத்த விதத்துல சொன்ன ஒரு வார்த்தைய இப்படி பிடிச்சிட்டு நீங்க இவ்வளவு தூரம், அதாவது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வரைக்கும் ஒரு என்ன சொல்றது, நியாயத்தை பேச வேண்டிய இடத்துல அநியாயமா பேசுற அளவுக்கு இருக்குன்னா, இந்த மொழி வெறி, இந்த இனவெறி கண்டிப்பா தமிழர்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் இருக்குன்னு என்னால அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா இது வரலாற்று உண்மை. இன்னொன்னு நீங்க சொல்ல போனா, கமல்ஹாசன் அவர்கள் நீங்க மன்னிப்பு கேட்டே தான் ஆகணும்னு சொல்ற அளவுக்கு மோசமான ஆளே கிடையாது. அவர் தவறாக பேசினதாக உணர்ந்தாலோ இல்ல அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி தான் நம்ம பேசியிருக்கோம்னு சின்ன ஒரு 0% தெரிஞ்சா கூட நீங்க கேட்கவே வேண்டாம். யாரும் அவர்கிட்ட போய் கெஞ்சவும் வேண்டியதுல தானாவே மன்னிப்பு கேட்பாரு. அப்படி ஒரு சில நல்ல என்ன சொல்றது, நற்குணங்கள் எல்லாம் அவர்கிட்டே உண்டு. அவர் இன்னைக்கு டார்ச் லைட்டை கொண்டு போய் சூரியன்ல புதைச்சிட்டாருங்கிற ஒரு வருத்தமும் அதுலதான் அவருடைய நேர்மையை நம்ம சந்தேகிக்கிறோமே தவிர, மற்றபடி அவர்கிட்ட சொல்லக்கூடிய நற்பண்புகள்லாம் நல்லாவே உண்டு. நான் ஏற்கனவே காணொலியில சொன்ன மாதிரி ஒரு உயர் ஜாதி பெருமை அவர்கிட்ட கிடையாது. அதே மாதிரி எல்லாத்தையும் அறிஞ்சவர். இப்ப நீதிபதி கேட்டிருக்காரு, நீங்க என்ன பெரிய வரலாற்று ஆசிரியரா, வரலாற்று நிபுணரா, மொழி ஆராய்ச்சியாளரா அப்படின்னு கேட்டிருக்காரு. சட்டத்துல எங்கேயாவது வரலாற்று ஆசிரியர் தான் இதை பேசணும், மொழி ஆராய்ச்சியாளர் தான் இதை பேசணும் அப்படின்னு இருக்கா? மொழி ஆராய்ச்சியாளர்கள் பதிவேற்றி வச்சு போனத, காலங்காலமா ஆவணமா இருக்கிறத, ஆதாரமா இருக்கிறத யார் வேணாலும் பேசலாம். வெளிநாட்டவர்கள் புகழ்ந்து பேசிட்டு போறாங்க. வெளிநாட்டவர்கள் ஆராய்ச்சி பண்ணி தமிழ் தான் தொன்மையான மொழி, தமிழிலிருந்து தான் மற்ற மலையாளம், கன்னடம், தெலுங்கு பிறந்ததுன்னு வெளிநாட்டவரே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப இந்த வெளிநாட்டவர்லாம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அப்படியா? ஏன் இவ்வளவு வெறித்தனமா இருக்கீங்க? நீங்க போய் தமிழர்களை வெறித்தனம்னு சொல்றீங்க. தமிழர்கள் பண்பாட்டாளர்கள் இல்லைன்னா, அதான் நான் திருப்பியும் சொல்றேனே, கமல் அவர்கள் மன்னிப்பு கோர வைக்கிற அளவுக்கு ஒரு இரும்பு மனசோ இல்லைன்னா வைராக்கியம் பிடிச்ச மனசோ, ஒரு மாதிரி ஈகோ கொண்ட மனது கொண்டவரே அவர் கிடையாது. இன்னும் சொல்ல போனா எல்லாரும் பரவலா பேசுற மாதிரி இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவர் பேசியிருக்கவே மாட்டாரு. ஏன்னா அவர் பேசினதோட ஒரு நோக்கமே சக மனிதன் தான், நீ என்னுடைய நண்பன், நீ என்னுடைய சகோதரன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு தான் அதை சொன்னாரே தவிர வேற எதுவுமே அவர் சொல்லலை. அதனால ஆனா இப்ப ஏன் மன்னிப்பு கேட்கலன்னா அவர் தப்பு பண்ணல, அதனாலதான் அவர் மன்னிப்பு கேட்கல. இதைதான் அண்ணன் சீமான் அவர்களும் புதிய தலைமுறையில சொல்லியிருந்தாங்க, News18 இதுலயும் சொல்லியிருந்தாங்க. கேட்கும்போது எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இன்னும் பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே எல்லாரும் பேசிக்கிட்ட மாதிரி இது வரைக்கும் நாங்க தமிழுக்கு அதை செஞ்சோம், தமிழுக்கு இதை செஞ்சோம், தமிழை செம்மொழி ஆக்கணும். எப்பா நீங்க அண்ணன் சொல்ற மாதிரி தான், நீங்க தமிழை செம்மொழியெல்லாம் ஆக்க வேண்டாம், அது செம்மொழி தான். அது தமிழ் ஏற்கனவே செறிவான ஒரு மொழி தான். ஒரு செந்தமிழ் தான் செய்யுள்ளெல்லாம் நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம், செந்தமிழ் அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். நீங்க புதுசா செம்மொழி அங்கீகாரம் எல்லாம் ஆக்க வேண்டிய அவசியம் எல்லாம் அது கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க அதாவது இல்லாத ஒண்ணுக்கு தான் நீங்க இருக்கிறதா ஏதாவது பூசி காமிக்கணும். ஆனா ஏற்கனவே தமிழ் செம்மொழி தான். அத்தகையதை நீங்க இருக்கிறத இப்போ எனக்கு இருக்க குணத்தை இன்னொருத்தர் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது எனக்கே இருக்கக்கூடிய குணம் தான். அதை நீங்க அதனால அந்த மொழிக்கு தான் பெருமையே தவிர அந்த மொழிக்கு செம்மொழி பட்டம் வாங்கி கொடுத்தவருக்கு ஒரு பெருமையும் கிடையாது. ஏன்னா திருப்பி திருப்பி சொல்றேன், அண்ணன் சீமான் வழியிலேயே சொல்றேன், அது ஏற்கனவே செம்மொழி தான். அதை ஒருத்தர் புடுங்கியெல்லாம் இன்னொரு மொழியில இருந்து அடைமொழியை எடுத்து இந்த மொழிக்கு யாரும் புகுத்தலை அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். இப்படி ஆளாளு வாக்குல நீங்க தமிழ் மொழியை
பிச்சு பிச்சு, அதாவது தமிழுக்கு இப்படி நாங்க அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோன்ட்டு அது அவருடைய கலைஞர் அவருடைய பிறந்த நாளாம். அந்த பிறந்த நாளுக்கு மைக்கு கிடைக்கிற இடத்துல எல்லாம் எல்லாரும் இதை தான் சொல்றீங்க. குறிப்பா கனிமொழி அவர்களும் சொல்றாங்க, ஏதோ அவங்க அப்பாவோட பெருமையை பேசுறாங்க. மகள்னா அப்பாவோட பெருமையை பேசிதானே அவங்க. இப்போ ஊர்லலாம் நிறைய இறந்து போன வீடுகளில் நம்ம கலந்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா மொடா குடியனா மனைவியை அடித்து துன்புறுத்தி பிள்ளைகளுக்கு எதுவும் செய்யாமல் சொத்தை வித்து அவ்வளவு கெட்ட காரியங்களையும் பண்ணிட்டு இறந்துருப்பாரு. ஆனாலும் போதகரோ யாராவது வந்து அதை வந்து மறித்து அடக்கம் பண்ணப்படுற அந்த சடங்குகள்ல பாத்தீங்கன்னா அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் வந்து பயங்கரமானவர், இவரை மாதிரி உலகத்துல ஒரு நல்லவரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்கள் எல்லாம் செஞ்சவர்னு. அது மாதிரிதான் நீங்க உங்களுக்கு அப்பாவா போனதுனால நீங்க வேணா பெருமை பேசிட்டு போயிடலாம். அப்போ அந்த எல்லாம் என்னெல்லாமோ சொல்றீங்க, அதெல்லாம் பொய்ன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து கேட்குறாங்க, எப்படி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்களே அது பற்றி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது நான் சொல்லலையே அப்படிங்கிறீங்க. நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஆமான்னு ஏத்துக்கிட்டீங்களா? அப்படி பார்த்தாதான் விதவைகள் தமிழ்நாட்டில் ஏராளம், டாஸ்மாக்னாலதான் அது அப்படின்ட்டு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப டாஸ்மாக மூடிட்டீங்களா? நீங்க சொன்ன விஷயத்துல நீங்க சரியா இருந்தீங்களா? நீங்க சொன்ன விஷயத்துல நீங்க விதவைகள் ஏராளம், அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டிலேயே விதவைகள் ஏராளம்னு சொல்லும் போது நீங்க சாராய ஆலைகள் நடத்திட்டு இருந்தீங்க. நீங்க சாராயம் காட்சி விற்கக்கூடிய சாராய விற்பனர்களா இருந்தீங்க. கூசாம என்ன சொன்னீங்க? சாராய டாஸ்மாக மூடணும்னு. உங்க சாராய ஆலைகள்ல இருந்து தான் டாஸ்மாக்கு அப்பவும் போகுது, பாதி மிடாஸ்ல இருந்து போகுது, அப்புறம் உங்க பினாமிக்கல் இதுல இருந்து போகுது. ஆனாலும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இந்த டயலாக்க சொன்னீங்க. இப்ப அதுக்கு மட்டும் நீங்க அதுக்கு உத்தரவாதம் கொடுத்து அதுக்கு பொறுப்பேற்கீங்களா? ஆமா, அன்னைக்கு நான் சொன்னேன், நான் பொய் சொன்னேன், எங்க வம்சமே பொய்யில் பிறந்து பொய்யிலே வளர்ற வம்சம் தான் அப்படின்னு ஒத்துக்குவீங்களா? நீங்க சொன்னதுக்கே நீங்க பொறுப்பேற்க மாட்டீங்க, நீங்க சொன்னதுலயே நீங்க உண்மையா இருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது கமலுக்காகவா உட்காந்து நீங்க பேச போறீங்க? கமல் அவர்களே, நீங்க வந்து ஒரு நேர்மையான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு வந்துட்டு ஒரு அநீதியான அரசியல்வாதிகள் பின்னாடி போனீங்க. அதாவது ஒரு புதகுழியில போய் புதஞ்சிட்டீங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன ஒரு உண்மைக்கு அவங்க பக்கபலமா வந்து நிக்க மாட்டுங்க. ஒற்ற வார்த்தை, அவர் உண்மையை தானே பேசினாரு, இவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கலாம். அதே மாதிரி அவங்க அண்ணன் ஸ்டாலின், ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒத்த வார்த்தை, நாங்க தமிழ் அப்படியா இப்படியா அப்படின்னு பீத்திக்கிற ஸ்டாலின் அவர்களாவது கமல் அவர்கள் உண்மையா கூட்டணி தர்மத்துக்காக வந்து சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு இதுக்காகவாவது இன்னும் ஒண்ணு அவர் ஸ்டாலின் ஐயா அவர்களை பொய் சொல்லல, உண்மையதான். வரலாற்று ஆவணங்களின்படி, இல்ல நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரிந்த வரலாற்று சிறப்புகளின்படி கமல் கூறியது உண்மைதான். இதுல வந்து இதை வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன வழி? செய்ய மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒன்றிய அரசுகளின் இது வேணும், காங்கிரஸோட உங்களுடைய கூட்டணி காங்கிரஸ் தான் அங்க ஆட்சி புரியுது. அப்போ அதையும் நீங்க தக்க வச்சுக்கணும், ஆரியம் ஒன்றிய இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசையும் தக்க வச்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அப்படி கழுவுற மீன்ல நழுவுற மீனா தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. கமல் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதா தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பெருந்தன்மையா, நீங்க எனக்கும் முன்னோடி, நீங்க ரொம்ப பெரியவர், நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன், நான் ஒரு சின்ன பையன், என்ன நீங்க வந்து பார்க்க வர வேண்டாம், நானே உங்களை பார்க்க வரேன்னு பெருந்தன்மையா போய் பார்த்து ஒரு பரஸ்பர பேச்சு பேசிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட பெருந்தன்மை கொண்ட அண்ணன் தான் இன்னைக்கும் உங்க பக்கம் நிக்கிறாரு. நீங்க கட்சி ஆரம்பிச்சு உங்களால முழுசா அதை கொண்டு போக முடியல. அண்ணன் சீமான் மாதிரி இப்படி 15 வருஷம் போராடி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வர முடியலன்னா இந்த அநீதிக்காரர்கள் கூட போகாம அண்ணன் சீமான் அவர்களோட கை கொடுத்திருக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியாது. உங்களுக்காகட்டும், இல்ல திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்காகட்டும், வேல்முருகன் அவர்களுக்காகட்டும், இல்ல பாமக தேதிமை ஏதோ எல்லாருக்குமே இவரோட கூட்டணி போமா, இதை விட நம்ம பொட்டி வாங்கிட்டு பெருசா போயிடலாமே, இந்த ஆள்களோட எல்லாம் அவங்களுக்கு நேர்மையான ஆட்சி அமையணுங்கிற எண்ணமும் கிடையாது, தமிழ் தேசியம் வளரணுங்கிற எண்ணமும் கிடையாது. ஒரு நீங்க என்ன கனவு கண்டு கட்சி ஆரம்பித்தார்களோ அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதும் கிடையாது. மாறா உங்களுக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, நீங்க வந்து பரவாயில்ல எல்லாரையும் போல ஏதோ ஒரு வேகத்துல ஆரம்பிச்சோம், நல்ல நோக்கத்தோட தான் ஆரம்பிச்சோம், இப்பதான் பொட்டி பொட்டியா கிடைக்குது, பதவியும் கிடைக்குது, இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போவோங்கிற ஒரு மோசமான குணத்துக்கு வந்துட்டீங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மேல காழ்ப்புணர்ச்சியில அவரோட கரம் கோர்க்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவுக்கு ஈகோ. ஏன்னா இங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொட்டி கிடைக்காது அப்படிங்கிறதும் தெரியும். அதனால உங்களுக்கு எதெல்லாம் வீக்கம் அதிகம், பண வீக்கம் எங்க அதிகமா இருக்கோ அங்க போய் ஒட்டிக்கிறதுல குறியா இருக்கீங்க அப்படிங்கிறத இதுல பேச்சோட பேச்சா சொல்லிடுறேன்.
இருந்தாலும் கமல் அவர்கள் பக்கம் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அந்த புதிய தலைமுறைக்கு கொடுத்த பேட்டியெல்லாம் முழுசா கேட்டீங்கன்னா அவ்வளவு அழகா அண்ணன் பாயிண்டாக எடுத்து வச்சிருப்பாங்க. ஒன்னொன்னா கேள்வி கேட்டிருப்பாங்க. அதையும் நம்ம பேசலாம். அதே மாதிரி தமிழ் இசை இல்ல ஹிந்தி இசை, அதுவும் இல்ல கர்நாடக இசைன்னு வேணா இப்ப வச்சிடலாம். அதுதான் பொருத்தமா இருக்கும். கர்நாடக இசை தானே எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. இவங்க பேசாம கர்நாடக இசை இல்லைன்னா ஹிந்தி இசைன்னு மாத்திட்டு போயிடலாம். ஏன்னா தமிழுக்கு ஒரு பேரிழக்கு தரக்கூடிய ஒரு வார்த்தைகளை தான் இவங்க இப்ப வெளிப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் மகளா வளர்ந்து ஒரு தமிழ் தலைவரை அப்பாவா கொண்டு இருந்து, ஆனா அது எல்லாத்தையும் தூக்கி குழி தோண்டி புதைக்கிற மாதிரி அந்த என்ன சொல்றது, ஆரியத்தோட கை கோத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாநிலங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றது. அங்க காங்கிரஸ் ஆச்சே, இவங்க பிஜேபி ஆச்சே அப்படின்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் ஆளுநர் கனவுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆளுநர் கனவு கர்நாடகத்துல வாச்சிராதா அப்படிங்கிற ஒரு இதுலதான் இப்பவே துண்டு போட்டு வைக்கிறது. இல்லைன்னா யாராவது சொந்த தாய விட்டு கொடுப்பாங்களா? இப்ப தமிழிசை அவர்கள் பழித்து பேசல சரி, ஆனா விட்டு கொடுத்துட்டாங்களே. கமல் அவர்கள் சொன்னது தமிழிசை அவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளின்ட்டு சொல்லிக்கிறாங்க. அவங்க கற்காத நூலா, அவங்க படிக்காத புத்தகங்களா, எவ்வளவு படிச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியாதா? தமிழ் குமரி ஆனந்தன், அவங்க அப்பாக்கு பேரே குமரி ஆனந்தன், தெளிவான ஒரு தமிழ் பெயர். அப்படிப்பட்ட எழில் கொஞ்சம் தமிழை கொண்ட குமரி ஆனந்தன் அவர்கள் அந்த நிலத்தை சேர்ந்த இவர்களுக்கு தமிழோட பெருமை, தமிழ்ல இருந்து தான் கன்னட மொழி வந்ததுன்னு தெரியாதா? இப்ப யார் போய் சொல்றா? போய் சொல்றவங்க எல்லாம் மன்னிப்பு கேளுங்க. இது எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கம் தான் கொடுக்க முடியும். மனசு நொந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீண்ட விளக்கம் தான் கொடுக்க முடியுமே தவிர, அது கொடுத்ததே தப்பு. அவர் கொஞ்சம் பெரிய மனசுக்காரர், விளக்கத்தையாவது கொடுத்தாரு. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ற அண்ணன் சீமான் பக்கம் தான் நாங்களுமே நிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கின்ற வாதங்களை பாருங்க. நீங்க கர்நாடகால தண்ணி கேட்டு, நாங்க தண்ணி கேட்கதான் செஞ்சோம், எங்களுக்கு உரிமையான தண்ணியை தாங்கன்னு கேட்டது பொறுக்காம என்ன செஞ்சாங்க? கன்னடர்கள் தமிழர்களை விரட்டி அடிச்சாங்க. அப்புறம் அந்த கடைகள், தமிழர்களோட கடைகள், வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் எரிச்சாங்க. லாரி ஓட்டிட்டு போற தமிழக டிரைவர்களை எல்லாம் இப்ப இடையில கூட அடிச்சாங்க. இப்ப வெறியாட்டம் ஆடுறது யாரு? ஒரு துணை முதல்வர் கர்நாடக துணை முதல்வர் சொல்றாரு, இங்கேயும் தமிழர்கள் இருக்காங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ணன் அழகா கேக்குறாங்க, இங்கேயும் கன்னடர்கள் இருக்காங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நாங்க சொல்லி, நாங்களும் அதே திருப்பி பதிலுக்கு பதில் செஞ்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அதே மாதிரி காவிரி மேலாண்மையில நீங்க இத பண்ணுவீங்க, அப்ப எல்லாம் உங்களுக்கு கர்நாடக மாநிலம் மட்டும் கர்நாடக மாநிலமா இருக்கும், ஆனா தமிழ் மாநிலம் மட்டும் இந்தியமாயிரணுமா அப்படின்னு அவர் கேட்கிற கேள்விக்கு யார்த்தையாவது பதில் இருக்கா? அத்தனை பேரு பத்திரிகையாளர் கேட்கறாங்க. அவர் கேட்கிற கேள்விக்கு தகுந்த பதில் யார்த்தையாவது இருக்கா? உங்களெல்லாம் அதாவது கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெரியாத வேதாளங்களாதான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேதாளம் நீங்க திருப்பி முருங்கை மரத்துல ஏறிட்டு இறங்கி எந்த கேள்வி கேட்டாலும் தக்க பதில் அவர் வச்சிருப்பாரு. அவரு சொல்றதுல எந்த ஒரு பிழையோ எந்த ஒரு பொய்யும் இருக்காது. நீங்க தான் அப்படி அவர் பேச்சை தாங்க முடியாம, அவரோட விவேகமான அந்த பதிலை தாங்க முடியாம அவர் மேல அவ்வளவு புழுதி வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் கேட்டாரு, உங்களுடைய கர்நாடக படங்கள் இங்க வரும்போது நாங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு தூரம் போய் அதை காசு கொடுத்து பார்த்தோம், எவ்வளவு தூரம் வரவேற்று நல்ல விமர்சனங்கள் எல்லாம் எழுதி அதை நல்லபடியா ஓட வச்சோம், இந்த நன்றி உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி என்ன சொல்றது, ஒரு நாள் கூட எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாங்கள் கன்னடர்கள் இவர்கள் தெலுங்கர்கள்னு பார்த்து நாங்க கை வச்சதே இல்லை. இன்னைக்கு வடக்கன்ஸ் கூட திருப்பூர்ல அங்க இங்க நம்முடைய காவலர்களை அடிக்கிறான், நம்முடைய தமிழர்களை அடிக்கிறான் சண்டையில. ஆனா தமிழர்கள் எங்கேயும் போய் யாரையும் அடிச்ச மாதிரி இல்ல. எப்பவோ எங்கேயோ அந்த அரசியல் சூழ்ச்சிகளால சூதுகளால நடந்தது கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப கூட தமிழர்கள் அவர்களுக்கான உரிமைக்காகவோ இல்ல அவங்க நசுக்கப்படும் போது குரல் கொடுத்து எழும்பியிருப்பாங்களே தவிர எங்கேயும் வன்மம் வச்சு வன்ம குடோன்களா தமிழர்கள் மாறி அடிச்சாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஏன்னா என்னைக்குமே தமிழர்கள் வாழ வைப்பவர்கள் தான். நீங்க சங்க இலக்கியம் அது இது எது நீங்க பார்த்தாலும் அந்த இதுல பாத்தீங்கன்னா திண்ணைகள் வச்ச வீடு தான் கட்டியிருப்பாங்க. அதுக்கு சொல்லப்படுகின்ற காரணம் என்ன? அதுல ஒரு மோரோ தண்ணியோ வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் கார் வசதி, மாட்டு வண்டி வசதிகள் கூட பெரிய பணக்காரர்கள்ட்ட தான் இருக்கும். கால்நடையாவே மைல்கல்கள் கணக்கா அவங்க நடக்கிறனால திண்ணைகள்ல இருக்கக்கூடிய தண்ணீரை அவங்க குடிச்சுப்பாங்க, மோரை குடிச்சுப்பாங்க, ஒரு அலையா விருந்தாளியா இருப்பாங்க. இப்பெல்லாம் நம்ம விருந்தாளிகள் வந்தாலே நமக்கு அவங்கள கவனிக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். ஒரு கப்பு டீ போட்டு கொடுக்கறதுக்கு பாடுபடுற என் சொந்தக்காரங்களை எல்லாம் கூட நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கும்போது திண்ணைகள் கட்டி
தண்ணி வச்சுட்டு மோர் வச்சுட்டு அந்த திண்ணை எதுக்காகனா அவங்க படுத்து உறங்கி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கூட போகட்டும் அப்படின்னு. வர்ற அந்நியன் அதிகமா அப்போ வந்து ஆண்கள் தான் வியாபாரத்துக்காக வெளியில போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குடிசைகள்ல அந்த திண்ணை கட்டிய வீடுகள்ல இருப்பவங்க பெண்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டு ஆண்மகன் வேலைக்காக வெளியில போயிருப்பாப்ல. அப்ப கூட அந்த பெண்மகள் நம்பி அந்த ஆணுக்கு தன்னுடைய திண்ணையை கொடுக்கறான்னா எந்த பயமும் இல்லாம கொடுக்குற அளவுக்கு அன்னைக்கு தமிழர்களோட பண்பாடும் நல்லாவே இருந்திருக்கு. திருட்டு அந்த பயம் எதுவும் இல்லாம, பாலியல் வன்கொடுமைகள் எதுவுமே இல்லாம ஒரு அண்ணன் தம்பி போல அவர்கள் பாவித்து இருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட தமிழர் நாகரிகத்தை பண்பாட நீங்க இவ்வளவு ஈஸியா குறை சொல்றீங்க. அப்ப எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களா? அதுதான் தோணுது. இப்ப வந்து சித்தாராமையா சொல்றத வச்சு பார்க்கும்போது, உயர்நீதிமன்றம் சொல்றத வச்சு பார்க்கும்போது, துணை முதல்வர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இதுல வேற முன்னாள் முதல்வர் எடியூரப்பா வேற தகரடப்பா மாதிரி பேசி வச்சிருக்காப்ல. இவங்க எல்லாரும் சொல்லும் போது நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்களா? தமிழர்கள் எப்ப மாட்டுவாங்க, யாருடா எப்ப மாட்டுவாங்க அப்படின்ட்டு காத்துக்கிட்டு பொறி வச்சு பிடிச்ச மாதிரி இருக்குது, ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு. அப்படிதான் தோணுது. அதுக்கடையில வந்து ரோஜாவின் கணவர் வேற பயங்கரமா பேசி தள்ளி போயிருக்காரு. சினிமாவில ஏற்கனவே அரசியல் இருக்கு, இதுல வேற அரசியல்வாதிகள் வந்து அரசியல் பண்ணாதீங்க, நீங்க அரசியல் பேசுறதா இருந்தா சினிமாவை விட்டு போயிருங்க அப்படின்னு. எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்குங்கிறது இன்னும் இந்த மேதாவிகளுக்கு தெரியாத விஷயம். நீங்க நடக்கிறதுல, உட்காரதுல, பேசுறதுல, உடுத்துறதுல, திங்கிறதுல, வேலை செய்யறதுல எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்கு. அரசியல் இல்லைன்னு யார் சொன்னா? அந்த கெட்ட அரசியலை எதிர்த்து நீக்க உங்களால முடியல. சினிமா துறையில ஊடுருவி இருக்கக்கூடிய அந்த ஒரு அலங்கோலமான அரசியலை உங்களால எதுக்க முடியல. பூசி மெழுகி எல்லாத்தையும் பேசி உட்கார்ந்துருக்கீங்க. இத்தனைக்கும் உங்களுடைய மனைவி ஒரு அதிகாரத்துல இருந்தவர். அப்ப கூட உங்களால அந்த சினிமா துறையை அப்ப சரியாக்க முடியலையா? அந்த உள்கட்சி அரசியல்கள், அந்த நரித்தனமான அரசியல்கள் சரியாக்க முடியலையா? அப்படி 10-11 நீங்க போயிட்டீங்களா? அரசியல் ஆக்கப்படலைன்னா உங்களுக்கும் விடிவு காலம் கிடையாது. இன்னைக்கு சினிமா துறைக்கு ஒண்ணுனாலும் அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுப்பாங்க. உங்களுடைய காழ்ப்புணர்ச்சிகள் தான் இதுல இருந்து தெரியுது. உங்களுக்கு எல்லாம் அதான் நான் சொல்றேன்ல, அண்ணன் சீமானோட பேச்சை வச்சு பேசுற மறைமுகமாகவோ நேரடியாகவோ தாக்குபவர்களுக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணு, இவனெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? இன்னைக்கு இவர் தான் ஒரு ஆளுன்னு வந்துட்டாரு பாத்தீங்களா? அது உங்களால அதை ஜீரணிக்க முடியல, உங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்க முடியல. அண்ணன் எப்பவுமே சொல்லுவாங்க, நானும் ஹைட்டா ஒயிட்டா வெயிட்டா வந்து நின்று எதை சொன்னாலும் நம்பி இருப்பாங்க. அப்ப நான் பொய்யே பேசியிருந்தாலும் நம்பியிருப்பாங்க. அப்ப நான் வந்து வெற்ற அறிக்கைகளா கொடுத்திருந்தா கூட நம்பி எனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் இல்லாததுனாலதான் என்னை பார்த்தா உங்களுக்கு வந்து அவ்வளவு எகத்தாளமா தெரியுது. இவன் என்ன பேசுறது, நான் பார்த்து வளர்ந்த இவன் என்ன பேசுறதுன்னு அதான் சொல்றேன்ல. அவரோட அறிவு, அவரோட மேதாவித்தனம், அவரோட விவேகமான பதில் உங்களை நிலகொலைய வைக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. இப்பவும் சொல்றேன், அண்ணன் சீமான் அவர்கள் வழியில கமல் அவர்கள் கண்டிப்பா மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஏற்கனவே இது விஸ்வரூபம் படம் வரும்போதும் இதே பிரச்சனை வந்து இது மாதிரி வேற மாதிரி முஸ்லீம் அந்த பிரச்சனைகள் வந்தப்ப கூட உறுதியா தான் நின்னாரு. அவர் வந்து கொஞ்சம் விரக்தியில நான் நாட்டை விட்டே போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி விரக்தியில சொன்னாரே ஒழிய அவரோட இதுல நின்னாரு. நீங்க பாத்துக்கிட்டு முடிவு பண்ணுங்க, நீங்க பாத்துக்கிட்டு எனக்கு வந்து அப்புறம் வந்து டபராவா பிரியாணி கூட கிண்டி தர சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உறுதியா அதுல நின்னாரு. அதே உறுதித்தன்மை இருக்கும். ஏன்னா தவற சுட்டி காட்டினா ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவர் தான் கமல். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக செய்யாத தவிர ஆமான்னு ஒப்புக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் எதையுமே ஒளிச்சு மறைச்சு பேசுறவரும் கிடையாது. அவர் ஒரு திறந்த புத்தகம் தான். ஒண்ணுதான் அவர்கிட்ட பெரிய வருத்தம், ஒரு மாற்று அரசியல்னு வந்துகிட்டு ஒரு சாக்கடை அரசியல்ல போய் சேர்ந்துட்டீங்களே, கலந்துட்டீங்களே, சாக்கடை அரசியல்ல கலந்து கொஞ்சம் சாக்கடையா போயிட்டீங்களே, அந்த உங்க அரசியலை வீணாக்கிட்டீங்களேங்கிற ஒரு கோபமும் வருத்தமும் இருக்கே தவிர தமிழ் மொழிக்காக நீங்க நின்ன இந்த கமல் அவர்களுக்கு அண்ணன் சீமான் வழியில நாங்களும் பேராதரவு தான் கொடுக்குறோம். கண்டிப்பா இதுல பின்வாங்கிடக்கூடாது. நாங்களும் இதை உற்று நோக்கிட்டு தான் இருக்கோம். தமிழ் தேசியத்தை விரல் நுனியில வச்சு பேசிட்டு இருந்த திருமாவளவன் அண்ணன் எங்க போனாரு? அவருடைய குரல் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுதா இல்லையா? ஒரு மாநாடு கூட்டி மெய்சிலிருக்க வைக்கிறீங்க, எனக்கு இவ்வளோ இன்னும் மக்கள் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறீங்க. இதெல்லாம் எதனால விளைஞ்சது? நீங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதியா உங்களை காட்டிக்கிட்டதுனாலையும் தமிழ் தேசியத்தை பத்தி பேசினதுனாலதான். இதே இன துரோகி கருணாநிதி அவர்கள் என்னென்ன துரோகம் பண்ணார்னு பட்டியலிட்டு நீங்க பேசுனதை பார்த்து உங்க பக்கம் வந்தவங்க தான் நிறைய பேர்.
சொல்ல போனா உங்க மேல ஈர்க்கப்பட்டதே அதனாலதான் சொல்லலாம். இப்படி உங்களுடைய காணொளிகள்லாம் நிறைய பார்க்கும்போது தமிழை அப்படியே விரல் நுனியில வச்சு தமிழ் வரலாற்று, தமிழர் வரலாற்று, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழர்கள் எப்படி ஒடுக்கப்பட்டாங்கன்னு நீங்க எல்லாம் பேசுறத பார்க்கும்போது அந்த அண்ணனா நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க இப்படி மாத்தி தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சிட்டு இன்னைக்கு திராவிட அரசியல்ல போய் நிக்கிற நீங்க எல்லாம் நல்லவன் ஆயிட்டீங்க. ஆனா என்னைக்குமே ஒரே விதமா பேசி துட்டுக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் எதுக்கும் மயங்காம தமிழ் தேசியத்தை அப்படியே அந்த கொள்கை மாறாம பிடிச்சிட்டு நிக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை எகத்தாளம் பண்றீங்க. நீங்க பண்றீங்களோ இல்லையோ உங்களை சேர்ந்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு, அதாவது ஒரு ஊழல் கட்சியில போய் சேர்ந்தது பெருசா தெரியலையா இருக்கும், ஒரு பினாமி சொத்துக்கள் சேர்த்து அநீதிகளின் கூடாரமா இருக்கிற திமுகவிலேயோ இல்ல அதிமுகவிலேயோ நீங்க எல்லாம் போய் சேர்ந்தா யாருக்கும் அது பெருசா தெரியல. ஆனா உண்மை பேசுறதுக்காக கொள்கையே விட்டு கொடுக்காம நிக்கிற அண்ணன் சீமான் அவர்களை பேசுறது எல்லாருக்கும் இனிக்குதுன்னா அப்ப இந்த திருட்டுத்தனத்தை நீங்க ரசிக்கிறீங்களா? இதுக்கும் உங்களுக்கு உடந்தையா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதா? இந்த நேர்மையின்மையினால வரக்கூடிய இந்த வருமானங்கள், இந்த பெட்டி இல்ல இந்த பதவி, இந்த சீட்டு பேரங்கள், இதெல்லாம் உங்களுக்கு இனிக்குதா? அப்படிங்கும் போது உங்களுடைய பழைய காணொளிகளை பார்த்து கண்டிப்பா இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு தான் தோணுது. நீங்க அப்படியே இந்த தெலுங்கு சாம்ராஜ்ய திராவிடத்துக்கு அப்படியே பக்கபலமா நிக்கணும். அவங்க வாய் திறக்கல, அதனால நாமும் வாயை திறக்க கூடாது. உங்க விசுவாசத்தை இப்படிதான் காட்டணுமா? ஒரு துன்ப துயரத்துல கூட நீங்க பங்கெடுக்கல, தமிழனுக்கு தோள் கொடுக்கல, தமிழுக்கு தோள் கொடுக்கல. கமல்ஹாசன் அவர்களுக்காக யாரும் இங்க பேசல, அவர் பேசிய தமிழுக்காக தான் எல்லாருமே நிக்கிறோம் அப்படிங்கிறது. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஆளும் மனுஷன் எதுவும் பார்க்காம நியாயத்தை மட்டுமே பார்த்து அதுக்காக குரல் கொடுக்கிற ஒற்றை மனிதன். இந்த இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயோ இல்ல உலகத்திலேயோ பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி, விவேகமான அரசியல்வாதி, நியாயமான அரசியல்வாதி அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும், கோபதாபங்கள் இருக்கும், அண்ணன் இப்படி பேசிட்டாருன்னு இருக்கும், அண்ணன் ஏன் இப்படி பண்றாருன்னு இருக்கும், இல்லைன்னா பாமக அப்பா ஏன் இப்படி பண்றாருன்னு அண்ணனுக்கு இருக்கலாம், ஏன் வேல்முருகன் அண்ணன் இப்படி இருக்குன்னு, ஏன் கமல்ஹாசன் அவர்கள் திராவிடத்துல போய் சேர்ந்தாரு அப்படிங்கிற தனிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் அண்ணன் சீமானுக்கு இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு நியாயம்னு வரும்போது நிக்கிறாரு பாத்தீங்களா? அதுக்காக தான் அந்த மனுஷனுக்கு பின்னாடி இத்தனை லட்சம் ஓட்டுகளும் இத்தனை லட்சம் மக்களும் சேர்ந்துகிட்டு இருக்காங்கிறத என்னால கணிக்க முடியுது அப்படிங்கிறத இந்த காணொளி மூலம் சொல்லிக்கிறேன்.